ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் அவங்க ஃபுல்லா ஆடிட்டிங் பண்ணாங்க. பிசினஸ் எப்படி இது நாள் வரைக்கும் ரன் ஆயிட்டு இருந்திருக்கு, இந்த பிசினஸ்ல எங்கெங்க இருக்கு, என்னென்ன அசட்ஸ் இருக்கு, இந்த பிசினஸ் ரன் பண்ண என்னென்ன டாக்டிக்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க, A to Z எல்லா டீடைல்ஸும் பாத்துக்கிட்டாங்க. அடுத்து தேவையில்லாத அசட்ஸ் எல்லாம் வித்துட்டாங்க. அதே மாதிரி கஃபே காஃபி டே ஷாப் ஒர்க் ஆகாம நிறைய இடத்துல இருந்துச்சு. கிட்டத்தட்ட 500 அவுட்லெட்ஸ் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதெல்லாம் ஒர்க் ஆகாத ஷாப்ஸ். இந்த மாதிரி அசட்ஸ் எல்லாம் வித்துட்டு ஓரளவுக்கு கடன் அடைச்சாங்க. இவங்களுக்கு இன்னொரு சவாலான பீரியட் கூட வந்துச்சு. இவங்க சிஇஓவா பொறுப்பேத்துக்கிட்ட பீரியட் கொரோனா டைம். அந்த கொரோனா பீரியட்ல கூட கோவிட் ரூல்ஸ் எல்லாம் கரெக்டா ஃபாலோ பண்ணி கடையை ஓபன் பண்ணி வச்சாங்க. கஃபே காஃபி டேவோட பெரிய பலமே கஸ்டமர்ஸ் தான். ரேட் அதிகப்படுத்தலாம்னு சொன்னாங்க. பட் மாளவிகா ஹெக்டே அப்படி பண்ணல. ₹1 கூட உயர்த்தல. சேம் ரேட்ல தான் அவங்க பிசினஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இது மாதிரி கடுமையா உழைச்சு அவங்க ஸ்மார்ட்னஸ் இன்டெலிஜென்சி யூஸ் பண்ணி வித்தின் 2 இயர்ஸ்ல 7000 கோடி கடன்ல இருந்ததை 1800 கோடியா மாத்தினாங்க.